நீண்ட ஆளை தரக்கூடியது யோகாசனம் தான் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. இதில் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் யோகாசனங்களில் சிறந்த முறைகளை இப்பொழுது நமக்கு கற்றுத்தரப்போகிறார். அவற்றை கவனிக்கலாம். என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்தை உலகம் முழுவதும் பார்க்கிறார்கள். பல ஆண்டுகளாக பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், அதன் பலனையும் எய்துகிறார்கள். இது ஒரு மருந்தில்லாத மருத்துவம், மனிதனை ஆரோக்கிய வழிக்கு இழுத்துச் செல்லக்கூடிய மருத்துவம். எல்லோருக்கும் ஆரோக்கியம் தேவைதானே. சிறுவர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், அதிகாரிகளாகட்டும், யாவருக்கும் உடல் நலம் முக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த் என்பார்கள். ஆகவே இன்றைக்கு நமக்கு எஸ்பிஓ பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு மாணவன் வந்திருக்கிறான். 2வது வகுப்பு படிக்கிறான். அவருடைய தகப்பனார் தாயும் இங்கே வந்து யோகாசனம் பழகுகிறார்கள். எவ்வளவு ஆர்வம் பாருங்கள். குடும்பமே அந்த யோகாசனத்தில் ஈடுபட்டு கொண்டு குடும்பம் அத்தனை பேர்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு உடல்நலக் குறைவு என்று சொல்லிவிட்டாலே அத்தனை பேர்களையும் அது பாதித்து விடுகிறது. இவையெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆசனம் பழக வேண்டும். இந்த பையன் இப்பொழுது ஒரு கபோடாசனத்தை செய்ய போகின்றான். நீ பத்மாசனத்தை கலைத்துவிட்டு குப்புறப்படு. அப்படியே தலையை மேலே தூக்கு. நன்றாக வலது கால் ரைட் லெக்கை மடித்து தலையில் மெதுவாக வைக்க வேண்டும். காலை தரையில் வைப்பது என்பது மிகவும் கடினம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த 4ஐயும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். இந்த ஒரே ஆசனத்தை ஒரு 5-6 முறை போட்டுவிட்டு அவன் பள்ளிக்கூடம் சென்று விடலாம். அன்று முழுவதும் அவன் சுறுசுறுப்பாக இருப்பான், பாடங்களை கவனிப்பான். மெதுவாக கீழே படு. 2 மூச்சு வாங்கிக்கொள். மீண்டும் தலையை மெதுவாக தூக்கு. அடுத்த காலை மடக்கி தலையிலே வை. அனாசாயமாக வைக்கிறான். அதைத்தான் கவனிக்க வேண்டும். இது சிறுவர்களுக்கு மட்டும் என்று நினைத்து விடாதீர்கள். பெரியவர்களும் பழக வேண்டும். ஆனால் தலையில் கால் வைக்க முடியாது, நாளாகும். நீங்கள் ஆரம்பித்த உடனேயே, முயற்சி செய்த உடனேயே தலையை கால் தொடாவிட்டாலும் உங்களுக்கு இந்த ஆசனத்தினுடைய பலன் கிடைத்துவிடும். மெதுவாக காலை கீழே இறங்கு. நீண்ட நெடுமூச்சு வாங்கிக்கொள். அப்படியே பக்கவாட்டில் திரும்பி படுத்துக்கொள். இப்போது மெதுவாக தலையை தூக்கு. நன்றாக வலது காலை மடக்கி தலையிலே வை. பாருங்கள், பக்கவாட்டில் செய்கிறான். தலையை கால் தொடுவது என்பது சற்று கடினம். ஆரம்பத்தில் யாராவது தலையையும் காலையும் பிடித்து தரையை தொடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். பெரியவர்களாகட்டும், சிறுவர்களாகட்டும், முயற்சி செய்ய செய்ய தானாகவே தொட்டு. மெதுவாக காலை இறக்குங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக்கொள். மீண்டும் ஒரு முறை தலையை தூக்கு. கையை உள்ளே இழுத்துக்கொள். மெதுவாக அடுத்த காலை வை. ஒவ்வொரு முறையும் 20 எண்ணிக்கை அந்த நிலையில் இருக்க வேண்டும். ஆசன நிலையில் ஒருவர் 20 எண்ணிக்கை இருக்க வேண்டும்.
மெதுவாக காலை இறக்கு, கீழே படுத்துக்கொள், நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். ஆசனம் செய்ய செய்ய மூச்சை இழுக்க இழுக்க அந்த நுரையீரல் அதிகமாக விரிவடையக்கூடிய தன்மை கிடைத்துவிடும். இப்பொழுது என்னை பார்க்க படுத்துக்கொள், தலையை தூக்கு, கையை உள்ளே இழுத்துக்கொள். இன்னும் கொஞ்சம். காலை மடக்கு, வலது காலை மடக்கி தலையிலே வை. ஒரு 20 எண்ணிக்கை இதே நிலையில் இருக்க வேண்டும். மெதுவாக இறக்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள். மெதுவாக எழுந்து நேராக வந்து பத்மாசனத்தில் உட்கார். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். இதனுடைய பலங்கள் மிக அதிகம். ஆஸ்மாட்டிக் பேஷண்ட், ஈசனோபோலியோ, இன்னும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்தில் ஏற்படக்கூடிய ஸ்பாண்டிலைசிஸ் போன்றவைகள், முதுகுவலி, இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். தலையை வளைக்கின்ற காரணத்தினால் தலைக்கு சர்க்குலேஷன் நன்றாக கிடைக்கும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவர்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடமாவது செய்தால் போதுமானது. அவர்கள் ஆரோக்கியவானாக மாறிவிடுவார்கள். பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். அவர்களே யோகா டாக்டர்களாக மாறிவிடுவார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.